ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செட்டிநாடு ஸ்பெஷல் ஆட்டு தலைகறி குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கின்னு பட்டை, லவங்கம், சோம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. நீங்கள் ஆட்டு தலைகறி வாங்கும்போது முன்னாடியே நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா அதிலையே வதக்கிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், பொன்னிறமாக இருக்கணும். அடுத்து வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கிறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கினேன்னா கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு போட்டு வதக்கினோம்னா தக்காளி இந்த மாதிரி சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். தக்காளியெலாம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து வதக்குங்க. நல்லா எண்ணெயில் எல்லாமே நல்லா வதங்கின அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்குங்க. நல்லா மிளகாத்தூளெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை காரம் அதிகமாக தேவை அப்படின்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக போட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்குங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்ட அப்புறம் தேவையான அளவு ஒரு அரை சொம்பு தண்ணி அந்த அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. அதுலேயே தொக்கு பதமாக வருது பாருங்கள். இந்த மாதிரி தொக்கு பதமாக நல்லா கொதிக்க விடுங்க. தொக்கு பதமாக வந்த பிறகு நம்ம ஆட்டு தலைகறி இருக்குது பாருங்கள், அதை நல்லா முன்னாடியே நம்ம கழுவி வச்சுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், கொதிக்கும் போது இந்த ஆட்டு தலைகறியை போட்டு நல்லா கிளறுங்க. அதுலேயே போட்டு நல்லா அந்த மசாலாவிலேயே அந்த தலைகறியை கிளறி விடுங்க. அப்படியே மசாலா அந்த ஆட்டு தலைகறியில் நல்லா சேரணும். இந்த மாதிரி கிளறி விடுங்க. நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா கிளறுங்க.
நல்லா காரம்லாம் நல்லா சேரணும். அதனால் பெரட்டி கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 சொம்பு தண்ணியை ஊற்றிக்கோங்க. தேவைக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க தண்ணி. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு அளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கின்னு நல்லா இந்த மாதிரி தலைகறியை திருப்பி விடுங்க. அதிலே திருப்பி விட்டு நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, சோம்பு, மிளகு, சீரகம் இதை முன்னாடியே மிக்சியில் போட்டு அரைச்சி தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிக்கின்னு இதை இப்போ கொதிக்குது பாருங்கள் குழம்பு. அப்போது இந்த பொடியை நல்லா தூவி விடுங்க. நல்லா கொதிக்கும் போது போடணுங்க. நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பின்னாடி நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு 4-5 விசில் வைங்க. அப்போ தான் நல்லா வேகணும். வெந்தால் தான் நல்லாயிருக்கும். 4-5 விசில் விடுங்க. நாலஞ்சு விசில் விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு இருக்கும். இப்போ கொதிக்கும் போது சும்மா கொஞ்சமாக புளியை நல்லா கரைச்சி, எதிர் புளியாக தான் ஊற்றணும், அதிகமாகலாம் புளி ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கின்னு கொதிக்கிட்டேன்னு கொஞ்சம் விடுங்க. புளி கொதிச்சு லாஸ்ட்டில் தான் புளி ஊற்றணுங்க. அடுத்தது கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருந்து அந்த கொத்தமல்லியை எடுத்து மேலே தூவி விடுங்க. இப்போது ஒரு சூப்பரான செட்டிநாட்டு தலைகறி குழம்பு தயார். டுடே இன்றைக்கி எங்கள் வீட்டில் தலைகறி குழம்பு தாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. பாருங்கள் குழம்பு சூப்பராக கொதிக்குது.